ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு, அதை எப்படி நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அத்தனை பேங்க் அக்கௌண்ட்டோடையும் நம்மளுடைய ஆதார் வந்து மேக்ஸிமம் வந்து லிங்க் ஆகி தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட மட்டும்தான் அஃபிஷியலாக, அதாவது ப்ரைமரியாக லிங்க் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை செக் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்லையாக இருக்கட்டும், நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம ஏதாவது அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்க்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆயிரும். பட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாமே வரும். பட் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்த அந்த பேங்க் அக்கௌண்ட்டில், அந்த டீட்டெயில்ஸில் என்ன ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களோ, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ரிசீவ் ஆகிருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆதார் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட தான் அஃபிஷியலாக லிங்க் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி ஆகிருக்கும் அப்படின்னா, ஒன்று நீங்களே லிங்க் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து அது எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டோட தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை தான் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு கிளியராக சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் அந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அவங்க என்ன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அக்கௌண்ட்க்கு ரிசீவ் ஆச்சு. ஒரு சில பேருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அதுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லா மெசேஜும் வருது. பட் அவங்க கொடுத்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, அவங்களுடைய ஆதாரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அஃபிஷியலாக லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் வேணும், ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர், இந்த ரெண்டு இருந்தாலே போதுமானது, நம்மளே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இதை பண்ணிக்க முடியும். எதுனாலும் சரி, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UIDAI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை மொபைலில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு மேலே ஒரு ட்ரிபிள் டாட் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இதை செக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே லாகின் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு இன்ட் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுடைய ஆதார் நம்பர், யாருடைய ஆதாரில் பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்குன்னு செக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் வித் OTP அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு OTP ரிசீவ் ஆகிருக்கும், அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாருக்குள்ளே லாகின் ஆகிரும். இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலே உங்களுடைய ஆதாரோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க.
இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல எந்த பேங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆதார் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட தான் லிங்க் ஆயிருக்கு. ஸோ அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ்ல தான் இருக்குது. அதே சமயம் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் அப்டேட்டட் டேட் அப்படின்னு சொல்லி, அதாவது லாஸ்ட்டாக எப்போ இது வந்து சீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 23/12/2016 தான் இது ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதை ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. சரிங்களா, இது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம ஆதார் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது போக மாஸ்க்டு ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, ஸோ இது போக உங்களுடைய பிவிசி ஆதார் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது, இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய ஆதாரில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு, அதை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இது போல ஒரு நல்ல அப்டேட்ல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இதை பற்றி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைல்லே கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.